வணக்கம். இன்றைக்கி செட்டிநாட்டு ஸ்டைலில் சிக்கன் வறுவல் செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். எப்போவுமே மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது மண் பாத்திரம் சூடாகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்துடணும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிறது கொஞ்சமாக சோம்பு, இது கூடவே 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சம் ரோல் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு பொரியறதுக்கு முன்னாடியே இது கூடயே ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் கிள்ளிட்டு அதை பிச்சுட்டு சேர்த்துக்குங்க. அதுவும் சேர்ந்து பொரியட்டும். பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகிறதுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இது கூட 1 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. அப்போ தக்காளியே நமக்கு வேகமாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இந்த மசாலா நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம தயிர் சேர்க்கும்போது சிக்கனும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே டைத்தில் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நல்லா மசாலா கூட நல்லா கிண்டி விடுங்க. இப்போ சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா புழிஞ்சிட்டு இப்போ சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா மசாலாவே வதங்கட்டும். இப்போ நல்லா சிக்கன் வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடுங்க. இப்போ மூடி வச்சு மூடிடுங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. லேசாக கிரேவி இருக்குது. நீங்கள் ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கொஞ்சம் லேசாக இது பண்ணிக்கோங்க. ரொம்ப வேணாம். நமக்கு ஆறின பிறகு அப்புறம் ரொம்ப சுக்கா மாட்டம் ஆகிடும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதையும் கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.